10 life lessons every child needs. குழந்தைகளின் வெற்றிக்கான 10 வாழ்க்கை பாடங்கள். ஹாய், திஸ் இஸ் சௌமியா அண்ட் எல்லா பெற்றோர்களுக்கும் தங்களுடைய குழந்தைகள் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாகவே இருக்கும். இந்த எண்ணங்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மட்டுமே அத்தியாவசிய தேவையாக இருக்காது. அத்துடன் சில நற்குணங்களும் மிகவும் முக்கியம். அந்த நற்குணங்கள் தான் அவர்களை ஒரு நல்ல தலை சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தும். மற்றவர்களிடம் மரியாதையுடனும் மதிப்புடனும் பொறுமையுடனும் பொறுப்புணர்வுடனும் அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்வது சார்ந்த விஷயங்கள் தான் இந்த நற்குணங்களோட மிக முக்கியமான விஷயம். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சாராம்சமா இருக்கும். இந்த விஷயம் குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பட்சத்துல தான் அவர்கள் வளரும் தருணத்துல ஒரு இளம் பருவத்திற்கு வரும் பட்சத்துல அவர்கள் ஒரு பொது வெளியில நல்ல மனிதர்களாக பண்புகள் கொண்ட மனிதர்களாக நடந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும். எதுவுமே சொல்லுவாங்களே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும், பசுமரத்தாணி போல குழந்தையில நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அந்த விஷயம் தான் அவர்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். 5இல் வளையாதது 50இலும் வளையாது அப்படின்ற விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இதுல ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நல்ல குணங்கள் அவங்களோட குழந்தை பருவத்திலேயே இருந்தால் மட்டும்தான் அந்த பண்பு நலன்கள் அவர்கள் வளர்ந்தும் வரும். கல்வி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கடந்து நம்ம ஒரு மனிதருடைய பண்பு நலன்களை நம்ம மிக முக்கியமாக பார்ப்போம். அவர்கள் என்னதான் இருந்தாலும், அவர்கள் எதை கற்றாலும் சரி, அதை ஒரு நற்பண்புகள் இருக்கும் பட்சத்தை தான் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை ஒரு வெளியே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதுவான ஒரு நபராக அந்த நபர் இருக்க முடியும். அதற்கு மிக முக்கிய தேவை அந்த குணநலன்கள் தான். இந்த குணநலன்கள் பொதுவாக இந்த ஜப்பானிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தையிலிருந்து, அதுவும் தினசரி பழக்க வழக்கங்களில் கற்றுக் கொடுக்கின்றனர். இவர்கள் 10 விதமான படிநிலைகளை தங்களுடைய குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கின்றனர். முதலாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன, மரியாதை செலுத்துதல். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க மரியாதை கொடுக்கணும். தன்னை விட வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அவர்களை ஒரு பாரபட்சத்துடன் பார்க்காம அந்த நபர் அந்த நபருக்கு உரித்தான மரியாதையை செலுத்தணும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் மரியாதை ரொம்ப முக்கியமான ஒன்று. தன்னை ஒரு நபர் மதித்து நடத்தணும் அப்படிங்கிறது இயல்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் இல்லாமல் அது அடிப்படையான முக்கிய உரிமையான ஒரு விஷயம். அடிப்படை உரிமையில மற்றவர்கள் நம்மை ஒரு மதிப்புடன் நடத்துதல், மரியாதையுடன் நடத்துதல் என்பது அவசியமான ஒன்று. அப்போ அது ஒரு குழந்தையிலிருந்தே அது கற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு குழந்தை தான் வளர்ந்து ஒரு இளம் பருவத்திற்கு ஒரு இளைஞனாக வரும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பெரியவர்களோ சின்னவர்களோ அவர்களை மரியாதையுடன் அவர்கள் நடத்துவாங்க. அதற்கு குழந்தையிலிருந்து அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். எந்த நபராக இருந்தாலும் சரி, அவர்களை மரியாதையுடன் நடத்துதல். இரண்டாவது நன்றி உணர்வு. அதாவது பொதுவாக இவர்கள் வீடுகளில் காலை, அதாவது உணவு எடுக்கும் முன், அப்புறம் உணவு எடுத்ததற்கு பின் தேங்க்யூ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது நன்றி தெரிவிப்பார்கள். அந்த உணவை உண்பதற்கு முன்பும் உணவை உட்கொண்டதற்கு பிறகும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த உணவை விளைவிக்க காரணமாக இருந்தவங்க, அதை விளைவித்த நபர், அந்த நபருக்கும் அது சமைத்து கொடுத்த நபர், பரிமாறிய நபர் என்று பல நபர்கள் இதற்கு பின்னால் இருப்பாங்க. அந்த விளைவித்த பொருளை சரிவர சந்தைப்படுத்துது. அந்த சந்தைப்படுத்தப்பட்டு அது ஒரு கடைக்கு வருது. அந்த கடையில தான் நம்ம அந்த பொருளை வாங்குறோம். இந்த மாதிரி பல்வேறு நிலைகள் இருக்கு. அப்போ நம்ம தானியம் வாங்குறோம்னா அந்த தானியத்திற்கு பின்னால எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்கும். அந்த அத்தனை மக்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இருக்கலாம். நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு உணவு சார்ந்து மட்டும் இல்லை. எந்தெந்த விஷயங்களா இருக்கணும், நமக்கு எந்தெந்த விஷயத்துல யாரெல்லாம் நமக்கு உதவி புரிந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நாம் நன்றி தெரிவிப்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா நமக்கு நன்றி உணர்வே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யாருக்கும் உதவி செய்ய போறது கிடையாது. அப்போ நமக்கு யாரேனும் ஒரு நபர் உதவி செய்திருக்காங்க அப்படின்னா அதற்கு நம்ம ஒரு நன்றி உணர்வை தெரிவிக்கக்கூடிய கட்டாயமும் இருக்கு. அப்போ நன்றி உணர்வு அவசியமான ஒன்று. அதையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றனர். மூன்றாவது என்ன அப்படின்னா, தன்னுடைய இடத்தை சுத்தமாக வைத்திருத்தல். இது எல்லாமே குழந்தையிலேயே அவர்கள் பழக்கி வைக்கிறாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்த சுத்தமாக வைத்திருக்கணும்.
அப்புறம் அவங்களுடைய பொருள் எல்லாம் இருக்கும், விளையாட்டு சாமானம்லாம் வைத்திருப்பாங்க, அந்த விளையாட்டு சாமானங்கள் எல்லாம் எல்லாத்தையும் வந்து சரிவர அந்த உடைய பாக்ஸில் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம், அந்த விளையாட்டு சாமான்களை குறித்தான அந்த பையில் கொண்டு போய் அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு சுத்தம் சார்ந்த அவர்களுடைய இடத்தை அவர்கள் தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். குறிப்பாக ஜப்பானில் வந்து பள்ளிக்கூடங்களில் வகுப்பறையை வந்து மாணவர்கள் வந்து சுத்தம் செய்வார்கள். அவர்கள் தன்னுடைய இடத்தை வந்து சுத்தம் செய்யணும் என்பதை பள்ளிகளில் இருந்துமே வந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றனர். பள்ளி மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை, மாறாக அவர்களோட வீடும் வந்து அவர்களுடைய பொருட்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதையும் சுத்தம் பேணுதல் என்பதையும் கற்பிக்கின்றது. 4வது, தங்களுடைய பொருட்களுக்கு தாங்களே பாதுகாப்பு. தான் எந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த பொருளை எங்கே வைக்கிறாங்களோ, அவங்க கொண்டு போகக்கூடிய ஸ்கூல் பேக்காக இருக்கலாம், அந்த ஸ்கூல் பேக்கில் இருக்கக்கூடிய புக்ஸ், பென்சில் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எதுவாக வேணால் இருக்கலாம், அவங்க என்னென்ன பொருள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த பொருளை வந்து பத்திரமா அவங்க திருப்பி எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு. அதே நேரத்தில் அவங்க எந்த கிளாஸில் இருக்காங்களோ அந்த கிளாஸில் அந்த பொருளை வைக்கும் போதும் சரி, அந்த கிளாஸை விட்டு வெளியே போகும்போதும் சரி, அதெல்லாம் வந்து அந்த பொருளாக சரியாக இருக்கா இல்லையா என்பதை வந்து சரி பார்க்கணும். யாருக்காவது ஏதாவது பொருள் கொடுத்தா அந்த பொருளை அவங்க திரும்பி வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்கணும். தன்னுடைய பொருளை வந்து தற்காத்து கொள்வதற்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வதும் அவர்களுடைய பொறுப்பு. அதை வந்து அவர்களுக்கு குழந்தையிலேயே அவர்களுக்கு பழக்கப்படுத்துகின்றனர். அடுத்து 5வதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்திற்கு உரிய நேரத்திற்கு செல்வது, அதாவது பங்க்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும். இவங்க பள்ளிக்கு வந்து செல்வதாக இருக்கலாம், அப்புறம் வகுப்பறையை வந்து சரியாக வருகை பதிவு செய்வதாக இருக்கலாம். ஒரு பெரியவர்களுடைய ஒரு ஷெட்யூல் இருக்கும், கால அட்டவணை இருக்கும், அந்த கால அட்டவணையும் அவர்களுடைய முயற்சி, அவர்களுக்காக அவர்கள் வந்து செய்யக்கூடிய முயற்சி எதுவாக வேணால் இருக்கலாம், அதை வந்து அவர்கள் கண்டிப்பாக மதிக்கணும், மரியாதை செலுத்தணும். அவர்களுக்கு என்று மற்றவர்கள் செலுத்தக்கூடிய நேரத்தை அவர்கள் சரிவர பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் உரிய நேரத்திற்கு அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். மற்றவர்களுடைய நேரம் மிக முக்கியமான ஒன்று என்பதும் நேரத்தினுடைய அவசியத்தையும் அவர்களுக்கு கற்பிக்கும் விதமாக பங்க்சுவாலிட்டியை சரியாக பின்பற்றணும் என்பதற்கு குழந்தையிலேயே அவர்களை பழக்கப்படுத்துகின்றனர். இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு 5 விதமான விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, மற்றவர்களை மரியாதையுடன் நடத்தணும். 2வது நன்றி உணர்வு. 3வது இடத்தை சுத்தமாக வைத்திருக்கணும். 4வது அவருடைய பொருட்களுக்கு அவர்களே பாதுகாப்பு. 5 ஒரு இடத்திற்கு உரிய நேரத்திற்கு செல்வது. 6வது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மற்றவர்களை புண்படுத்தாதபடி பேசுதல். அப்போது நம்ம பேசுவதற்கு ஒரு முறைக்கு பல முறை நம்ம சரியான சொற்கள் தான் பயன்படுத்துகிறோமா, அந்த சொற்கள் இனிமையானதா அல்லது கடுஞ்சொற்களா, அது மற்றவர்களை காயப்படுத்துமா, எதில் இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவர்களிடம் எம்மாதிரி வந்து நம்ம பேசணும், இது எல்லாத்தையும் யோசித்து தான் பேசணும். பேசுவதற்கு முன்பே பல முறை சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. கடுஞ்சொற்களை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்கணும் என்பதும், புண்படுத்தக்கூடாது மற்றவர்களை, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து இந்த இடத்துல குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கின்றனர். அப்போது அதற்கேற்றாற் போன்று தான் அந்த குழந்தைகள் அந்த வன்சொற்களை பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும். அப்போ இதெல்லாம் பேசக்கூடாது என்பதையும் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் கற்பிக்கின்றனர். 6வது கடுஞ்சொற்களை வந்து பேசக்கூடாது, மற்றவர்களை புண்படுத்தும் வண்ணம் நடந்து கொள்ளக்கூடாது என்பது. 7வது உணவை வீணாக்கக்கூடாது. தனக்கு வேண்டிய உணவை வந்து எடுத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் உணவு வந்து எளிதாக வந்து கிடைக்கிறதில்ல. உணவு வந்து கிடைக்கிது அப்படின்னா ஒரு தானியத்தை ஒரு நபர்கள் விவசாயம் மூலமாக தான் தானியம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ தானியம் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது, அதை யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க, அதற்கு பின்னணி என்ன, அப்புறம் அது எப்படி சந்தைக்கு வரும், அந்த பொருளை வந்து நம்ம எப்படி கடையிலேருந்து வாங்குகிறோம், அதை நம்ம சமைக்கிறதுலேருந்து பரிமாறுதல், இந்த மாதிரி பல்வேறு நிலைகள் வந்து ஒரு உணவு சார்ந்தே இருக்கும். அப்போது எத்தனையோ பேர் வந்து அந்த உணவுக்காக உழைக்கின்றனர். அத்தனை பேரோட உழைப்பையும் வந்து நம்ம வீணாக்கக்கூடாது என்பதை இவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதற்காகவே இந்த நன்றியுணர்வுல மிக முக்கியமான விஷயமா இந்த விஷயத்தை அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனை தொடர்ந்து உணவை வீணாக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றனர். அதனால் வேண்டிய அளவு வந்து உணவை வந்து எடுத்துக்கொள்ளணும். உணவை எந்த காரணத்திற்காகவும் உணவை வீணாக்கவே
கூடாது என்பதை கட்டாயமாக வலியுறுத்தி கற்றுக் கொடுக்கின்றனர். 8வது, கற்றலை எக்காரணம் கொண்டும் நிறுத்தவே கூடாது. இப்போ பள்ளிக்கு சென்று பாடம் படிக்கிறது, அத்துடன் அப்புறம் பள்ளிக்கு சென்று பாடம் படிப்பது, கல்லூரியில் சென்று ஒரு பட்டப்படிப்பு மேற்கொள்வது, இதையெல்லாம் முடிச்சுட்டா படிப்பு அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. கல்வி என்பது நம்ம காலத்தோட இறுதி வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தான். தொடர்ந்து இந்த புக்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கலாம், புக் ரீடிங், அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வது, ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பன்முகத்தன்மை சார்ந்த விஷயங்களுக்கும் குழந்தைகளை கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அவர்கள் குழந்தைகளை கட்டாயப்படுத்துவது கிடையாது. மாறாக கற்றலோட முக்கியத்துவத்தை அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் கற்பிக்கின்றனர். ஏன்னா புது புது விஷயங்கள் அந்த குழந்தைகள் கற்றுக்கொண்டே இருக்கும் தருணத்தில் தான் வாழ்க்கையை செம்மையாக்கவும் மேம்படுத்தி கொள்ளவும் அதற்கேற்ற தன்மையில் அந்த குழந்தைகள் செயல்பட முடியும் என்பதையும் அவர்கள் அந்த கல்வியோட கற்றலின் நிலைப்பாட்டோடைய அவசியம் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கின்றனர். 9வது என்ன அப்படின்னா, பொது இடத்துல இனிய சொற்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் யாரையும் புண்படுத்தும் வண்ணம் கடுஞ்சொற்களை பயன்படுத்தவே கூடாது. இப்போ பொது மக்கள் கூடக்கூடிய இடத்துல எப்படி ஒரு அமைதியாக பேசணுமோ, ஒரு மென்மையாக பேசணுமோ, அதற்கேற்ற போன்று இருக்கக்கூடிய இனிய சொற்களை மட்டும் பயன்படுத்தணும் என்பது தான். 10வது, மற்றவர்களுக்கு அன்புடன் உதவி செய்தல். அதாவது நம்ம மற்றவர்களுக்கு ஒரு முகம் சுழித்து கொண்டு உதவணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பாடலாம் உதவக்கூடாது. நம்ம போகக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம், நம்மளாலே முடிஞ்ச என்னென்ன முடியுமோ அந்த உதவியை நம்ம செய்யலாம். இப்போ கதவு நீக்கி விடுறதா இருக்கலாம், அடுத்து பெரியவங்க கிட்ட இருந்து அந்த பேக் வாங்கலாம். ஒரு வீட்டில் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பெற்றோர்களாக இருக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், மற்ற ஏனையோருக்கும் உதவக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து என்ன அப்படின்னா, அவர்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யலாம். இப்போ நண்பர்களுக்கு ஒரு பேனா பென்சில் பரிமாறுதலாக இருக்கலாம். அப்படி பரிமாறும் பட்சத்தில் அவர்கள் எழுதி முடித்ததற்கு பிறகு அவர்கள் பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுதல் என்பதையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது அவர்கள் யாரிடம் எந்த பேனா பென்சில் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து அவர்கள் எழுதி முடித்ததற்கு அப்புறம் இவங்க அந்த பேனா பென்சிலை வாங்கிட்டு தான் வரணும், விட்டுட்டுலாம் வரக்கூடாது. அதாவது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதல் என்பதையும் கற்றுக் கொடுக்கின்றனர். அதே நேரத்தில் பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதையும் கற்றுக் கொடுக்கின்றனர். இந்த விளையாட்டு சாமான்கள்ல இருந்து எதுவாக வேணாலும் பரிமாறி கொள்ளலாம். இப்போ திடீர்னு குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா விளையாட்டு சாமான்கள் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வேற ஒரு குழந்தை பக்கத்து வீட்டிலேருந்து விளையாட வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு விளையாட்டு சாமான்களை விளையாட கொடுக்காம சட்டுன்னு விளையாட்டு சாமான்களை கொண்டு போய் பதுக்கி வைக்கிறதுல எல்லாம் நல்லது கிடையாது. அப்போ அந்த விளையாட்டு சாமான்களை பரிமாறி விளையாடலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. போதாக்குறைக்கு இந்த குழந்தைகள் இத்துடன் உதவுதல் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் படிக்கிற ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். அந்த விஷயம் மற்றவர்களுக்கு புரியாத தருணத்தில் மற்றவர்களுக்கு அதை பற்றி புரிய வைக்கக்கூடிய ஒரு கற்றல் நிலைப்பாடு, அதாவது கற்றுக் கொடுத்தல் நிலைப்பாடுக்கு அவர்கள் அதை மேற்கொள்ளலாம். அப்படி தன்னுடன் படிக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் தெரிந்த நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அதன் மூலமாக மற்றவர்களை மேம்படுத்தலாம். தன்னுடன் சேர்ந்து மற்ற நபர்களும் வளர்ச்சி அடைவது நல்லது தானே. அப்போது அந்த நிலைப்பாட்டிலையும் குழந்தைகளை வளர்க்கலாம். இந்த மாதிரியான 10 நிலைப்பாடுகளை தங்களுடைய குழந்தைகளுக்கு தினசரி அவர்களுடைய வாழ்நாளில் பழக்கப்படுத்துவாங்க. அந்த குழந்தைகளுக்கு வெளியுலகம் தெரிய ஆரம்பித்த நாட்களில் இருந்து தொடர்ச்சியாக என்னென்ன விஷயம் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணுமோ அப்படி இந்த 10 விதமான விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகள் ஒரு நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையில் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கின்றனர். தொட்டில் பழக்கம் தான் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. எதுவுமே குழந்தையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். 5ல் வளையாதது 50லும் வளையாதது. பசுமரத்தாணி போல குழந்தை பருவத்தில் நாம் எதை பார்க்கின்றோமோ, என்னென்ன விஷயங்களை கேட்கின்றோமோ அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது, நம்ம நல்லது தான் செய்வோம். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு எதிர்மறையான விஷயங்களாக இருந்துச்சுன்னா நம்ம எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறோம் என்பதும்
இதற்கு பின்னணி இருக்குது. அப்போது நல்ல கருத்துக்கள் அடங்கிய, நல்ல விஷயங்கள் அடங்கிய, நல்லறம் பொருந்திய செயல்களை மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து கருத்துக்களை வந்து சொல்லணும். அந்த நல்ல நற்குணங்கள் தான் வந்து குழந்தைகளை ஒரு வெற்றியாளராக வளர்த்தெடுக்கும் என்பதும் சொல்லப்படுகின்றது. இவர்கள் பயன்படுத்தக்கூடிய, பின்பற்றக்கூடிய 10 வழிநிலைகளை இன்னொருக்கா நம்ம பார்த்துடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மற்றவர்களை மரியாதையுடன் நடத்துதல், 2வது நன்றி உணர்வுடன் நடந்து கொள்ளுதல், 3வது தன்னிடத்தை சுத்தமாக வைத்திருத்தல், 4வது தன் பொருட்களை தானே பாதுகாத்தல், 5வது ஒரு இடத்திற்கு உரிய நேரத்திற்கு செல்வது, 6வது மற்றவர்களை புண்படுத்தாத வண்ணம் பேசுதல், 7 உணவை வீணாக்க கூடாது, 8 எக்காரணம் கொண்டும் கற்றலை நிறுத்தக்கூடாது, 9 பொது இடங்களில் இனிய சொற்களால் பேசுதல், 10 மற்றவர்களுக்கு அன்புடன் உதவுதல். இந்த மாதிரியான 10 நிலைப்பாடுகள், 10 விஷயங்கள், நற்குணங்கள் பொருந்திய இந்த 10 நிலைப்பாடுகளை குழந்தைகளுக்கு வந்து அவர்கள் கற்றுக் கொடுத்து தங்களுடைய குழந்தைகளை வந்து ஒரு நல்ல மனிதர்களாக இந்த சமூகத்திற்கு வந்து கொடுக்கின்றனர். இன்னைக்கு நாம் ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு கல்வி மட்டுமே முக்கியம் இல்லை, அந்த கல்வியுடன் சேர்ந்து நற்குணங்களும் ரொம்ப முக்கியம். அந்த நற்குணங்கள் என்னென்ன மாதிரியான நற்குணங்கள் என்பதையும் நாம் வந்து இன்றைக்கி பார்த்துப்போம். அடுத்த காணொலியில் நாம் வேறொரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.